இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாத பலன் அதுல கோச்சாரங்களை முதல்ல பார்ப்போம். கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கு. செவ்வாய் ரிஷபராசியில் உட்கார்ந்துருப்பார். சூரியன் மிதுன ராசியில் இருப்பார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சுக்கிரனுடன் இருப்பார். புதன் நமக்கு வக்கரகதியில இருப்பார். கேது சிம்ம ராசியில, ராகு கும்பராசியில, மீன ராசியில சனி, சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைப்பார் அவிட்ட நட்சத்திரத்துல. ஸோ இந்த ஸ்டேஜில் மகர ராசிக்குள்ளர அவருடைய தன்மை அப்படி ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்து வழி அப்படி முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ ரேவதியிலேருந்து திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ளா அப்படிங்கிற இருக்கும். அந்த ஃப்ளோ நல்ல ஃப்ளா இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதத்திலே முக்கியமாக 6ஆம் தேதி அன்னைக்கு புத அஷ்டமின்னு வரும். இந்த குழந்தைகள் பாக்கியம் வேணும், மனதிலே கவலைகள், நிறைய லேண்டு பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த புதாஷ்டமி. அதனால் அன்றைய நாளில் விஷ்ணு பகவானை வணங்கி நல்ல 6 இடத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி சாத்தி பெருமாளை வேண்டிட்டா ரொம்ப நல்லது. 14ஆம் தேதி அமாவாசை, ஜூலை 14. அந்த சர்வ அமாவாசையின் போது நம்ம அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு நண்பகல் வேலையிலே கொஞ்சம் தான தர்மம் செய்வதனால புண்ணியங்கள் உண்டு. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. சூரியன் கடகராசிக்குள்ள வந்துடுவார். புஷ்கல யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு ஆடி பண்டிகை நம்ம விசேஷமாக அம்பிகையை வழிபடுவது நல்லது. 19ஆம் தேதி குமார சஷ்டி, முருகனை வழிபட்டு வருது. 21ஆம் தேதி துர்கையின் அஷ்டமி, துர்கை பகவானை வழிபடுவது. 22ஆம் தேதி கருட ஜெயந்தி. இந்த பிள்ளி சூன்யம் அப்படின்லாம் நெற்கிலியா, அது எல்லாத்தையும் விலகணும்னா இந்த கருட ஜெயந்தி ரொம்ப முக்கியம். 29ஆம் தேதி குரு பௌர்ணிமா. அன்னைக்கு குருவை வணங்கி நாம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு இருக்கு. இப்படி பூராட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கம்ப்ளீட் சைக்கிளை சந்திர பகவான் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் பல நன்மைகளும் உண்டு. புத பகவான் வக்கரகதியிலே இருப்பார். சூரியனும் இந்த குருவும் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கும் இதனால பலன் எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. உங்க ராசியினுள்ளே சூரிய பகவான் இருக்க இந்த மாதம் துவங்கும். சூரியன் 16ஆம் தேதி 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளர குருவுடன் சேர்ந்து அமர்ந்து விடுவார். குடும்பத்திலே பொருள் வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையும், குடும்பத்திலே இருக்கக்கூடிய சச்சரவுகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அப்ப குடும்பம் தொடர்பான விஷயங்கள் நிறைய அனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு, கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் உண்டு. சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயணம் செய்து விடுவார் 4ஆம் தேதிக்கு அப்புறம். ஆனால் நல்ல நிலைகள் இருப்பதனால பண வரவுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் கேது சுக்கிரன் இருப்பார். பெண்களின் மூலியமாக நல்ல முயற்சியின் மூலியமாகவும் லாபங்கள் உண்டு. இந்த சுய தொழில் செய்பவர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுப்பார். இந்த வெல்த் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு லாபத்தை கொடுப்பார். அதனால முயற்சியினாலே வரக்கூடிய லாபம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்வு, இது எல்லாமே அஷூர்டா இருக்கு. 4ஆம் இடத்தை சனி பகவானின் பார்வை இருப்பதனாலே சுகத்திலே சில தடைகள் வந்தாலும் குருவின் அருளாலே வெளியிலே போய் கோவில் குளங்கள் எல்லாம் போயிட்டு புண்ணிய ஸ்தலங்கள் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு மன நிறைவும், அதன் மூலியமா வரக்கூடிய வைப் எடுத்துக்கொள்ளி அதன் மூலியமா வரக்கூடிய சுற்றுச்சூழ்நிலையில வளர்ச்சியையும் கொடுக்கும். ஸோ தைரியமா சில காரியங்கள்லாம் செய்ய முடியும்.
5ஆம் இடத்துக்காரன சுக்கிரன் தான் இந்த 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால லாபம் குழந்தைகள் மூலியமா உண்டு. அவர்களுடைய படிப்பு, வாழ்க்கை முறை, அடுத்தடுத்த ஸ்டேஜில் வளர்ச்சி எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நல்லபடியாக முடிந்து கொடுக்கும். கவலை ரொம்ப குழந்தை மேலே வைக்க வேண்டாம், எல்லாமே நன்மையாக அமையும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது சத்ருஸ்தானம்னு தெரியும். செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, லாபாதிபதி பார்க்குறாரு. அதனால் கொடுத்த காசு திரும்பி வந்துடும். ஆரோக்கிய குறைபாடு இருந்தவர்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் எல்லாம் இருந்ததுன்னா எதிர்பாராத வகையில் நம்ம பக்கம் சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கான சூழ்நிலையும் அமைத்து கொடுத்து விடுவார். உங்க காரியத்தை நீங்க அழகா பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையும் கொடுக்கும்போது எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய ராசியின் அஷ்டமத்தை குரு பார்க்க, சூரியனும் பார்ப்பதனாலே சில காரியங்கள் செஞ்சோம் டயர்டா இருக்கு அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் இருக்கும், அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டடான காரியங்கள் ஒரு தடவை 4 வாட்டி போயிட்டு வர மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுவார், கேட்டதுக்கு மேலே செய்ய போய் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு நிறைய காரணம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கான பிளான் கரெக்டாக இல்லைன்னா பண விரயத்தையும் கொடுப்பார். அதனால் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன மாதிரி பண்ண போகிறோன்னு ஒரு அமோனியா பிரிண்ட்டு சொல்லுவோம், அப்படி எடுத்து வச்சுக்கிடுங்க. அதை பிளான் பண்ண பிறகு நீங்கள் எக்ஸிக்யூட் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படிங்கிற வல்வத்தை மனது வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு மந்திரம். இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா யோசித்து காரியங்களை செய்வீங்க. அதன் மூலியமாக லாபம் நிச்சயம் உங்கள் பக்கம் திரும்பும். வாழ்க்கையிலே நல்ல வளமும் நலமும் உங்களை என்றும் தொடர்ந்து இருக்கட்டும். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. உங்க ராசியிலே குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டங்களிலே 17ஆம் தேதி அன்று சூரியன் உங்க ராசியில் நுழைந்து ஆடி மாதத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பல விஷயத்திலும் மைண்ட்ல என்ன செய்யணுங்கிற எண்ணத்துக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுப்பார். ஆனா இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து 18ஆம் தேதியிலிருந்து எதை பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸிகியூஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். சொத்துக்கள் விஷயங்கள் எல்லாம் வாங்கிறது, தடைப்பட்ட சொத்துக்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட தீர்வுகள், நிலங்கள், பண்ணை நிலங்கள் போன்ற பசுமை நிலங்கள், இது எல்லாத்தை பற்றின யோசனைகள். லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் தாக்கத்தினாலே உங்களுக்கு லேண்டு, ஃபார்ம் ஹவுசஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். புதனின் வக்கரத்தன்மை 23ஆம் தேதி முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் பல புதிய முயற்சிகளை லாபமாக்கக்கூடிய சூழ்நிலை, அதுக்கான பயணங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார். 11ஆவது இடத்தை நோக்கி பயணம் அப்படின்னு இருக்கும் இந்த குருவின் வக்கரகதி. அப்போ நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது லாபம். ஆரோக்கிய குறைபாடு ஆசிட்டிஸ் இருக்கு, செவ்வாய் படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய பார்வை லாபத்தில் இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கறதுனால உங்களுடைய மனநிலையிலே சில எண்ண ஓட்டங்கள் கேபிட்டலைஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல கேது, ஆரோக்கியத்தின் தடை. 3ஆம் இடத்தினுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய புத பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். அதனால
இரட்டை மனதோடு சில காரியங்கள் செய்யும்போது பிழைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படின்னா கொஞ்சம் ஆலோசிங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சு அமைதியாக வச்சு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இதை செய்யறோம், இதை செய்ய வேண்டாம், இதனுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு யோசிச்ச பிறகு காரியம் செய்யுங்க. எடுத்தவங்க கௌத்தோன்னு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா சரியா ஆன்சர் வராது. சுக்கிரன் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார், இந்த 4ஆம் இடத்துக்காரர். அதனால குடும்ப சுப நிகழ்வுகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்கள் அது தொடர்பாக இருக்கும். ராகுவானவர் உங்களுடைய அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கிறார். அதனால தேவையற்ற மனக்குழப்பம், பயம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த சனியை குரு பார்க்கிறார். அதனால பூர்வ புண்ணியம் பிரகாரம் போய் நீங்க பொதுவா இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் செய்வீர்கள். அதில் கொஞ்சம் நல்ல மன நிறைவு கிடைக்கும். பல கோயில்களுக்கு சென்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். அதன் மூலியமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 10ஆம் இடத்திற்கான லாபத்திலே அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நெறிமுறைகளை நிறைய மாற்றி கொடுப்பார். அதனால தன லாபங்கள், விரயங்கள் கலைந்து நன்மையாக மாறி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இது. கொஞ்சம் கவனத்துடன் இருந்தீர்களால் நீங்கள் அழகாக இந்த மாதத்தை நடத்தலாம்.